ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மாதிரி உள்ள த்ரெட் ஒர்க் ஈஸியாக எப்படி பண்ணுறது, எப்படி வரைகிறது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வரைஞ்சிட்டு பண்ணலாம். ஸோ அதுக்கு டெய்லர்கிட்ட மார்க் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த டிசைன் எப்படி வரைகிறது அப்படின்ட்டு காமிக்கிறேன். ஸ்லீவ் லென்த்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த லென்த்துக்கு நான் பேஸ் லைன் வரைஞ்சிக்கிறேன். நான் இப்போ 12 இன்ச்சஸ்க்கு வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு 2 பக்கமும் 1/2 சென்டிமீட்டருக்கு இந்தமாரி சின்னதாக டாட் வச்சுட்டு ரொம்ப லேசாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே அந்த கோடில் 1.5 சென்டிமீட்டருக்கு இந்தமாரி டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இது எதுக்குன்னா, இந்த டிசைன் ஈவனாக ஒரே மாதிரி எல்லா மேங்கோஸும் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்தமாரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நம்மளே டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம் ஒரே மாதிரி அழகாக. இப்போ அதை இந்தமாரி கர்வ்ஸ் வரைஞ்சி கனெக்ட் பண்ணுறேன் அந்த பாயிண்ட்ஸை. நம்ம இந்தமாரி பாயிண்ட் வச்சுட்டு பண்ணும்போது எல்லா கர்வ்ஸும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்தமாரி மெஷர்மெண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கர்வோட எட்ஜில் இந்தமாரி 1.5 சென்டிமீட்டருக்கு நான் அப்படி டாட் வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு கீழேருந்து ஒரு ஹாஃப்க்கு இன்னொரு டாட், அதேமாரி இந்த எண்டுலையும் 1/2 அப்புறம் 1 சென்டிமீட்டர். ஸோ டோட்டலாக 1.5க்கு இந்தமாரி டாட் வச்சுட்டு அதையும் லேசாக ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் தான் டிசைன் நான் எப்படி வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த 1/2 சென்டிமீட்டர் வச்சுருக்கிறோன்னா அதில் லீவ்ஸும் அந்த 1 சென்டிமீட்டருக்கு மேங்கோஸும் இப்போ வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி 2 லீவ், அதுக்கு மேலே ஒரு சி மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பக்கம் இப்படி நெளிச்சு விடுங்க. ஸோ அந்த மேங்கோ ஒரே மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் பண்ணும்போது ஈக்குவலாக ஒரே மாதிரி கிடைக்கும். இப்போ நான் ஒரு 3 மேங்கோ மட்டும் போட்டுட்டு அதே ரிப்பீட்டடாக நம்ம ட்ரேசிங் பேப்பரில் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நான் ட்ரேசிங் பேப்பரில் இந்தமாரி பேஸ் லைன் வரைஞ்சிட்டு கர்வ்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு அதில் இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணியிருக்கிறேன். அப்புறம் அந்த மேங்கோஸையும் ஒவ்வொரு கர்வுக்கு மேலேயும் கரெக்டாக வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே நம்ம ஒயிட் ஷீட்டில் வரைஞ்சிருக்கிறோம். இப்போ நான் பட்டர் பேப்பரில் மேலே ட்ரேசிங் ஷீட் வச்சு அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ 3 தடவை நம்ம 3ஓ 2ஓ இல்லை 1 கூட வரைஞ்சிட்டு அதை அப்படியே ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணும்போது எல்லாமே இதுவும் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ அந்த ஸ்லீவ்ஸ் லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்துக்கு ஃபுல்லாகவே நான் இப்போ அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 3ஐயே ரிப்பீட்டடாக பண்ணிக்கிறேன். 1 இருந்தாலும் 1ஐயே திருப்பி மாற்றி பண்ணலாம், இல்லை 3ஓ 4ஓ வரைஞ்சிட்டு அதுமாரியும் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஸ்லீவ் லென்த்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த லென்த்துக்கு ஃபுல்லாக பண்ணிட்டேன். பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுது. இப்போ இது நெக்குக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ ஒரு ட்ரேசிங் ஷீட்டை இந்தமாரி 2ஆக மடித்து வச்சுருக்கிறேன். மடித்து வச்சுட்டு நம்ம ப்ளவுஸில் டெய்லர்கிட்ட மார்க் பண்ணி வாங்கிட்டு அந்த பேக் நெக் என்ன மாதிரி வரைஞ்சி கொடுத்துருக்காங்களோ அது நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பேஸ் லைன் வரைஞ்சிக்கோங்க. அந்த பார்டர் லைன் வரைஞ்சிட்டு அது நீங்கள் ப்ளவுஸ்லேருந்து அப்படியே காப்பி பண்ணி வரைஞ்சிக்கோங்க ட்ரேசிங் பேப்பரில். இப்போ வரைஞ்சிட்டு அதை ஒரு 2ஆக மடிச்சிருக்கிறோம்ல, ஸோ இந்த பக்கமும் அதை அந்த லைனை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அந்த நம்ம ஃப்ரண்ட் சைடில் வரைஞ்சது ரைட் சைடில் வரைஞ்சது இப்போ லெஃப்ட் சைட்லேயும் காப்பி பண்ணால் இந்தமாதிரி ஈக்குவலாக 2 பக்கமும் கிடச்சிரும். இப்போ நம்ம ஸ்லீவில் வரைஞ்சிருக்கிறோம்ல, அதை வச்சே இப்போ நெக்லேயும் டிசைன் வரையலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிற மேங்கோ போட்டுக்கிறேன். ஸோ சென்ட்ரு போர்ஷன் கரெக்டாக ஃபஸ்ட்டு போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் மேலே பண்ணிக்கலாம். ஸோ சென்ட்ரு மட்டும் நான் மேங்கோவாக இல்லாமல் திலகம் மாரி பண்ணிக்கிறேன். இப்போ இதை இந்த நெக்கோட கர்வ் எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த மேங்கோஸ் வரைஞ்சிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் 1.5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அது மாதிரி இப்போ நெக் லைன்லையும் 1.5 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டாட்ஸ் அந்த கர்வ்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணிட்டோன்னா ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அப்படியே நம்ம ஸ்லீவில் இருக்கிறத காப்பி பண்ணிக்கலாம். இந்த கர்வ்ஸ் வரும்போது இது நம்ம ஃபஸ்ட்டு இந்தமாரி மெஷர்மெண்ட் 1.5 சென்டிமீட்டர் வச்சு கர்வ்ஸ் வரைஞ்சிட்டு இப்போ இந்த மேங்கோஸை அப்படியே வரையணும். இப்போ பாருங்கள், மேங்கோ கீழ்ப்பக்கம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ நான் அதை ரிவர்ஸில் திருப்பிக்கிட்டு மேல் நோக்கி பார்க்குற மாதிரி மாற்றிட்டு இந்த ஒவ்வொரு கர்வோட எட்ஜ்லேயும் அதை அப்படியே அந்த நம்ம நெக் லைன் எந்த மாதிரி டைரெக்ஷனில் போதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி டேர்ன் பண்ணி வரைஞ்சிக்கணும். ஸோ நம்ம ஒரு டிசைன் பேஸ் லைன் வரைஞ்சிட்டோன்னா அதை வச்சு நம்ம நெக் லைனும் டெவலப் பண்ணிக்கலாம்.
ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் வரையும்போது உங்களுக்கு அப்படியே ஈஸியாக அந்த கர்வ்ஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே வரைய வேண்டியதான். அந்த நெக் லைனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியதான். இது நான் இப்போ வந்து அந்த நெக் லைனில் ரைட் சைடில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை அப்படியே மடிச்சுட்டு லெஃப்ட் சைடில் திருப்பி காப்பி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் வந்து ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸில் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன் டிசைனை. அது நீங்கள் கார்பன் காப்பியும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹெரிங் போன் ஸ்டிச், ஸ்டெம் ஸ்டிச் இது மட்டும் வச்சு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச்சில் 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு, ஏன்னா வெறும் லைன் மட்டும் இருக்கிறதுனால, அப்புறம் மேங்கோவை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஹெரிங் போன் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறேன். ஹெரிங் போன் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் பண்ணியிருக்கிறேன். அதே தான் இங்கேயும் அந்த 2 பக்கமும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிச்சஸ், ஊசிக்கு கீழே நூல் இருக்கணும். அப்போ க்ராஸாக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச். அதில் வந்து இப்படி நெருக்கமாக பண்ணி அந்த மேங்கோஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். இந்த கலர்ஸ் வந்து உங்கள் சாரியோட கலர் காம்பினேஷன் எடுத்துக்கலாம். இதே ஒர்க்கை சில்க் த்ரெட்லேயும் பண்ணலாம். இப்போ பட்டு சாரிக்கு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, அதோட மேட்சிங் ப்ளவுஸ்க்கு பண்ணுறோன்னா சில்க் த்ரெட் வச்சு பண்ணலாம். இப்போ நான் ஆங்கர் த்ரெட் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு அதை அப்படியே ஹெரிங் போன் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணுறேன். ஸோ ஒரு மேங்கோ முடிச்சுட்டு அதை அப்படியே அடுத்ததுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஷேப் மாறாத மாதிரி கரெக்டாக ஃபுல்லாக பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், கீழேருந்தும் மேலே அந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு வரலாம். இந்தமாரி அழகாக சின்ன பார்டர் வேணும், ஒரு 1 இன்ச்சுக்குள்ளே ஒரு சின்ன பார்டர் திக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிசைன் கண்டிப்பாக போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சில்க் சாரிக்கும் போடலாம். நீங்கள் இந்த மேங்கோஸ் போட்டுட்டு மேங்கோ அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைனும் கொடுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஆரி ஒர்க்கில் பண்ண மாதிரி இருக்கும். பட் இதுவே இந்த இதோட ஹெரிங் போன் மட்டும் பண்ணிவிட்டு விட்டாலுமே அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா மேங்கோஸும் போட்டுக்கோங்க. நான் எப்போதுமே இந்த சின்ன ஃப்ரேம் வச்சு பண்ணுவேன். அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ மேங்கோஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து இந்த ஸ்டெம் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு இந்த கர்வ்ஸ் எல்லாம் போட்டுட்டு லீவ்ஸ் வந்து அதே ஹெரிங் போன் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். இதுவும் க்ரீன் கலர் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 2க்குமே 7 நம்பர் நீடில் எடுத்திருக்கிறேன்.
இந்த மாதிரி ஃபுல்லாக லீவ்ஸும் போட்டுட்டு இந்த பேஸ் லைன் நம்ம கீழே பார்டர் லைன் வரைஞ்சிருக்கிறோம்ல அதுவும் வந்து க்ரீன்லேயே கொடுக்குறேன். அதுவும் ஸ்டெம் ஸ்டிச் தான். ஸ்டெம் ஸ்டிச்சோட டீட்டெயில் டுட்டோரியலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பிகினர்ஸ் அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் பண்ணலாம். சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக ரிவர்ஸில் இந்தமாரி போடணும். இது சீக்கிரம் நம்மளால் பண்ண முடியும். இப்போ இந்த கர்வ்ஸ்க்கு மிடில் இருக்கிறது ஃப்ரெஞ்ச் நாட் பண்ண போகிறேன். 6 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு நாட் அப்படி போடுறேன். பாருங்கள், இந்தமாரி நீடில் இந்த பாயிண்டில் எடுத்துட்டு நீடிலில் ஒரு தடவை த்ரெட்டை சுற்றிட்டு அப்படியே கீழே விடணும். அந்த ரைட் ஹேண்ட் சைடில் அப்படி பிடிச்சி கீழே இழுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்தமாரி நூலை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நாட்டை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்தமாரி பண்ணிங்கன்னா ஈஸியாக சிக்கல் இல்லாமல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்லீவ்ஸில் 12 இன்ச் அந்த லென்த்துக்கு ஃபுல்லாக இந்த சின்ன பார்டர் இந்தமாரி நெருக்கமாக இந்தமாரி மேங்கோஸ் வந்து கீழே லீவ்ஸ் எல்லாம் இப்படி வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு திக் பார்டர் ஒரு 1.5 இன்ச்சுக்கு 1 இன்ச் அளவுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நான் கொடுத்துருந்த மெஷர்மெண்ட் இது நான் பண்ணதுக்குள்ள மெஷர்மெண்ட் கரெக்டாக உள்ளது கொடுத்துருக்கேன். ஸோ நெக்கும் பாருங்கள், நமக்கு என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், அதே தான் ஃபுல்லாக அதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வரைஞ்சி பாருங்கள், தச்சும் பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.